தெய்வம் ஒளிந்த கருப்பொருளை ஆதாரமாக கொண்டு வரும். தொல்காப்பியம் ஒரு விளக்கமுறை இலக்கணம். சாண்டல்யனின் ராபர்ட் கிளைவ் பற்றிய நாவல் ராஜபேரிகை. சாண்டல்யன் கொற்கை சுந்தரபாண்டியனை மையமாக வைத்து எழுதியது ராஜமுத்திரை. நவதந்திர கதைகள் எழுதியவர் பாரதியார். பாலபாரதி என்று அழைக்கப்பட்டவர் சாத்தூர் சுப்பிரமணிய யோகி. திராவிட திரையாகசிய நூலாசிரியர் சபாபதி நாவலர். பழந்தமிழ் நூல்களை பதிப்பிப்பதில் முன்னோடி சி.வை. தாமோதரம் பிள்ளை. உ.வே.சாவின் முதல் பதிப்பு சீவக சிந்தாமணி. ஜல்லிக்கட்டு எருதாட்டத்தை வைத்து சீசு செல்லப்பா எழுதியது வாடிவாசல். தென் திருவிதாங்கூர் தமிழரின் பேச்சு மொழியில் எழுதுபவர் அப்சிபா சேசுதாசன். ஷேக்ஸ்பியரின் நாடகத்தை தமிழில் தந்தவர் நடேச சாஸ்திரி. தமிழ் நாவல் துறையில் உள்ளீடு, வடிவு ஆகிய இருவகையிலும் புதுமையை வளர்த்தவர் மாதவையா. இவர் நடத்திய இதழ் பஞ்சாமிர்தம். மாதவையாவின் புனைப்பெயர் கோணகோபாலன். சிவகாமியின் சபதம் நரசிங்கவர்மன். பார்த்திபன் கனவு மகேந்திரவர்மன். சிவகாமியின் சபதம் நரசிம்மவர்மனை பற்றிய நூல். பார்த்திபன் கனவு மகேந்திரவர்மனை பற்றிய நூல். பொன்னியின் செல்வன் ராஜராஜனை பற்றிய நூல். 1942 சுதந்திர போராட்டத்திற்கு வடிவு தந்தது தியாக தழும்பு நாராயண துரைக்கண்ணன். நேதாஜியின் விடுதலைப்படை நெஞ்சின் அலைகள் அகிலன். எழுத்தாளர்களின் போராட்டங்களை விளக்குவது பாவை விளக்கு. வேங்கையின் மைந்தன் கல்கி. ராஜேந்திர சோழன் பற்றியது. வெற்றி திருநகர் விஜயநகர பேரரசு. சிவபெருமானின் ஆடல் பாண்டரங்கம். திருமாலின் ஆடல் குடம். திருமகள் ஆடல் பாவை. முருகன் குடை தொடி. காமன் பேடு. துர்க்கை மரக்கால். கைகோட்டு ஆடுவது குரவை. முடக்கிய இருகை பழுப்புடையற்று ஆடல் துணங்கை. வேலன் ஆடல் வெறி. ஒற்றறுதல் வற்றானை. கைகுவித்து கொட்டல் கொம்மை.